தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகியது அதிர்ச்சி அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு அழைத்து வர பாஜகவினர் முயற்சிக்க வேண்டும் என்றார். கோபத்தில் அவர் பேசுவதாகத்தான் நான் இருக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்பு சென்ற தலைவர்கள், அது மறைந்த ஆர்மியாக இருக்கலாம், அண்ணன் திருநாவுக்கரசாக இருக்கலாம், அண்ணன் KKSஆராக இருக்கலாம், அதுபோல முத்துசாமி அவர்கள், கண்ணப்பன் அவர்கள் போல ரகுபதி, சேகர்பாபு வரை பலர் அங்கே சென்றிருக்கலாம். அவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்தவர்கள். ஆனால் அண்ணன் OPS அவர்கள் 3 முறை அந்த இயக்கத்தில் முதலமைச்சர் வாய்ப்பை பெற்று இருந்தவர். என்னை பொறுத்தவரை அது போன்ற முடிவையெல்லாம் அவர் எடுக்குவார் என்று நான் நம்பவில்லை. அது போன்ற நீங்கள் நினைப்பது போன்ற எந்த முடிவையும் அவர் எடுத்திருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. அவர் தான் சொல்றாருங்க, நீங்க பழைய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் நீங்க இப்ப எடுத்து கேட்கிறீங்க. முதல்வர் அவர்கள் உடல்நலம் விசாரிப்பதற்காக தான் இவர் சென்றாரு அப்படின்னு அவரும் சொல்றாரு. முதல்வர் அவர்களும் அதுக்காக அவர் வந்ததுக்கு நன்றி தெரிவித்து அவருடைய செய்தி வெளியிட்டிருக்காரு. இதை தாண்டி உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பதில் சொல்வது நன்றாக இருக்காது. இல்ல சார், அவர் அதுதான் சொல்ற, ஒரு கோபத்தில் அவர் தன்னை அவமானப்பட்டு விட்டதாக உணர்ந்து தனது சுயமரியாதை முக்கியம் என்று கருதுகிற பொழுது சில வார்த்தைகள் வெளியிடுகிறார். ஆனால் அது போன்ற முடிவுகளை அவர் எடுப்பார் என்று ஒரு நண்பராக நான் நினைக்கவில்லை. முன்னாடி வரைக்கும் ஓபிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. இந்த அலையன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மரியாதை கொடுக்கப்படல நினைக்கிறீங்களா? நான் திரு OPS அவர்கள் சமாதானப்படுத்தப்பட்டு மீண்டும் பழைய கூட்டணியில வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதனால உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் எடுத்து அதை எதையும் பெரிதாக்க விரும்பவில்லை.